என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் அற்புதமான ஆண்டவரை பாருங்கள். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், மாத்திரமல்ல இளைத்து போனவர்களுடைய சுதந்திரத்தை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் பாருங்க, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் பாய்ந்தோட செய்கிற அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் இந்த சங்கீத தியானத்திலே சங்கீதம் 9 நாம் தியானித்து விட்டு ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்வோம். பாருங்கள், இதிலே தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். பாருங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் பொழுது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். பாருங்க, யார் எங்க வீற்றிருக்காடி பாருங்க, உங்களுக்குள்ளே உங்களோட இருக்கிறவர் ஐயா, நம்முடைய பிதா. அவரே நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், வேறு யாரும் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் யார்? நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய பிதா. பாருங்க, எத்தனை மகிமை உள்ளவர் பாருங்க. அதனால நம்முடைய சத்துருக்கள் ஐயா, உங்களுக்கு கெடுதல் செய்ய வருகிற சூழ்நிலைகள், சத்துருக்கள், இந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் என்ன செய்ய, பின்னாக திரும்பும் பொழுது அவருடைய சமூகத்தில் இடருண்டு அழிந்து போகும், நிர்மூலமாகி போகும். ஐயா, அவர் உங்களுடைய நியாயத்தையும் உங்கள் வழக்கையும் தீர்க்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை எனக்கு யார் இருக்கா என்னுடைய நியாயத்தை கேட்பதற்கு, என் பக்கமாய் பேசுவதற்கு, எனக்கு சகாயம் செய்வதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் சொன்னால் அது பொய், அது உண்மை இல்லை. அருமையான தேவப்பிள்ளை, உண்மை என்னன்னா, நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் உங்கள் இரட்சகர், உங்கள் அன்பர், உங்கள் ஆத்தும நேசர் இருக்கிறார். அவர்தான் இந்த ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் பாருங்கள், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர். அவர் உங்களோட என்றென்றும் இருக்கிறவர். நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன அற்புதமான ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். பாருங்க, அவருடைய கேரக்டரை பாருங்க, ஆண்டவருடைய அந்த குணாதிசயத்தை பார்த்தீர்கள்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஐயா, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். மனிதர்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் அவர்களுக்கு தஞ்சமா இருக்கிறவர்கள் அநேகர் அல்ல, வெகு சிலர், ஒருவேளை ஒருவரும் கூட இல்லாமல் போகலாம். நெருக்கப்படுகிற காலங்களிலே உதவி செய்கிறவர் அற்பமும் சொற்பமானவர்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு இந்த கர்த்தர் அடைக்கலமானவர். நீங்கள் ஒருவேளை சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? யாருமே இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, யாருமே எனக்கு உதவிக்கரம் நீட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே உங்கள் தஞ்சம். ஐயா, எப்படி நான் இதை உணர முடியும் கேட்கிறீங்களா? எப்படி அவர் தஞ்சமா இருக்கிறார் கேட்கிறீங்களா? அவருடைய வார்த்தைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆறுதல் படுத்துவார். ஐயா, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளினாலே உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றரவு செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பாருங்க, அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. தாவீது அவருடைய பெரிய அனுபவத்தில் கண்டுபிடித்த உண்மை இது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை தேடுகிறவர்கள், நீங்க என்ன சூழ்நிலையில், என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் என்ன சூழ்நிலையில், என்ன ஆபத்தில், என்ன சிக்கலில் இருந்தாலும் சரி, அவரை தேடுகிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆதலால் என்ன நடக்குமா? உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரையே நம்பி இருங்கள். கர்த்தரையே விசுவாசித்து அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை நம்பி இருங்கள். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர்
அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதுட்ட ஒரு பெரிய டெக்னிக் உண்டு. இந்த ஃபர்ஸ்ட் வசனத்திலே சொல்கிறார், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஐயா, நீங்க என்ன ஒரு குடும்ப பெண்ணா இருக்கலாம், வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், நீங்க எந்த ஸ்தானத்தில் எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை சகோதரனை நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பாருங்கள் தாவீது என்ன சொல்றாரு, அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிறவராக காணப்பட்டார். இன்னும் பாருங்க, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை, ஒரு டெக்னிக்கை அந்த மனுஷன் கடைபிடித்து வந்திருக்காராம். பாருங்க, சங்கீத புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபம் பண்ணுகிற மனிதனாய், அதை அறிவிக்கிற மனிதனாய் காணப்பட்டபடியினாலே கர்த்தருடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனாக காணப்பட்டான். நீங்களும் கூட மறந்து போகாதீர்கள். நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்ககிட்ட மொபைல் போன் இருக்குது, நீங்க பார்க்கிற நல்ல செய்திகளை, நல்ல தேவ மனிதர்கள், கனத்திற்குரிய தேவ மனிதர்களின் செய்திகளை அநேகருக்கு அனுப்புகிறவர்களாக இருக்கணும். ஒரு காரியம் நீங்க செய்ய முடியும், அது ஒரு அற்புதமான ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு அதை தெரிவிக்கிற ஒரு நல்ல பண்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அதோடு நீங்கள் எந்த வேலையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த மட்டும் கர்த்தரை குறித்த, கர்த்தருடைய அதிசயங்களை குறித்த, அவர் எத்தனை நல்லவர் என்பதை குறித்த காரியங்களை மற்றவர்களுக்கு விவரிக்கிறவர்களாக காணப்படுவது ஒரு மேன்மையான நடவடிக்கை, காரியம். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. நம்ம எத்தனையோ காரியங்களை கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய இளைய மகன், மூத்த மகன், என்னுடைய மகா திருமணம், குழந்தை வேணும், இன்னும் எனக்கு வீடு வேணும், வாகனம் வேணும், எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக மரிக்க கூட செய்தேனே, எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், எனக்காக என்ன செய்கிறாய்? அப்பதான் சொல்ற, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன், உம்முடைய நாமத்தை என்ன செய்வேன், சங்கீர்த்தனம் பண்ணி அதை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்களும் இந்த அவருடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு, அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை, அவர் எத்தனை நல்லவர் என்பதை அநேகருக்கு சொல்லுகிற கூட்டமாய் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமான நன்மைகளை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமில்லை. பாருங்கள், மரண வாசல்களில் இன்னும் பாருங்க, அவர் என்ன கர்த்தர் செய்கிறார், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். எப்படி ஒரு வேண்டுதல் பண்றார் பாருங்க, அற்புதமான வேண்டுதல் பாருங்க. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஜெபிக்கிறீங்க, ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் ஒரு நாள் உங்களுக்கு நீதி நடக்கும், நியாயம் நடக்கும். பாருங்க, நீங்க புலம்புகிற புலம்புகளுக்கு, நீங்க கண்ணீர் விடுகிற கண்ணீருக்கு நடுஜாமத்தில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து ஜெபித்து தேவ சமூகத்திலே வருகிறீர்களே, என்ன நடக்கும்? ஒரு நாள் கர்த்தரை எப்படி நாமும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும்னா, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். அவர் என்றைக்கு நீதி செய்வாரோ அன்றைக்கு அவர் கர்த்தர் என்று நாமும் அறிந்து கொள்வோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்வோம். அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீ சொல்றாரே, இதன் அர்த்தம் அதுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாத்தீங்கன்னா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள், ஜாதிகள் தங்களை மனுஷர் தான் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் செய்றாரு. அவருடைய வேண்டுதல்களை தேவ சமூகத்திலே வைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, மனிதர்கள் ஒருவேளை சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை புறந்தள்ளலாம், ஒருவேளை அவர்களை பார்த்து எள்ளி நகையாடலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா, நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற, ஐயா கஷ்டப்பட்டிருக்கிற, நெருக்கப்பட்டிருக்கிற, ஆபத்திலே இருந்து கொண்டிருக்கிற உங்களை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஐயா, அவரால் நீங்க மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக கர்த்தர் விடுவதில்லை.
விடுவதில்லை. உங்களை அவர் பார்க்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ, உங்களை எப்படி விடுவிக்கணுமோ, எந்த நேரம் விடுவிக்கணுமோ அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். உங்களுக்கு எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வருவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பரலோக பிதாவே, நீர் எத்தனை உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இவர்கள் விவரித்து சொல்லும்படியாய், உம்மிலே மகிழ்ந்து களி கூறும்படியாய், உன்னதமான எங்கள் தெய்வமே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான அடையாளங்கள், ஐயா நல்ல காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே, இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவரீர் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல கர்த்தரே, ஐயா, பாடுபடுகிற, துன்பப்படுகிற, நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா அதிகாரத்திற்கும், துரைத்தனங்களுக்கும், எல்லா ஆளுகை அதிகாரத்திற்கும் மேற்பட்டவராய் இருக்கிற ஐயா, நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற நீர், அருமையான இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நீதி செய்யும்படியாய் என் தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க நீதி செய்யும்படியாய், சிறுமைப்பட்டவர்களுக்கு நீரே அடைக்கலமானவர். ஐயா, நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே அவர்களுக்கு தஞ்சமாய் இருக்கும்படியாய், கர்த்தாவே நீரே தஞ்சமாய் அடைக்கல பட்டணமாய் இருந்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த சத்துருவும் இவர்களை மேற்கொள்ளாதபடி, ஐயா, எந்த பிரச்சனைகளும், எந்த விதமான வியாதியும், துன்பமும், கஷ்டமும், உபத்திரவங்களும், ஓ லார்ட், பண பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள், இன்னும் கடன்கள், கஷ்டங்கள் இவர்களை ஐயா சூழ்ந்து கொண்டு இவர்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் நீதி உள்ள நியாயாதிபதியே, இவர்களுக்காக நீர் நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற நல்ல கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் இறங்குவீராக. பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மரண வாசல்களில் இருந்தும் உம்மை துதிக்கும்படியாய், ஐயா, ஆபத்திலே, சிக்கல்களிலே இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நொந்து நொடிந்து போய் மரண வாசல்களிலே இருக்கிற, இனி நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கிற ஓ அன்பு சகோதர சகோதரிகளை தூக்கிவிடும்படியாய் உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய காருண்யத்தினால் இந்த பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, இவர்கள் மறக்கப்படாதபடி, ஐயா, சிறுமைப்பட்ட இவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடி, வீணாய் போகாதபடி, கர்த்தாவே உம்முடைய காருண்யம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்துரு பலம் கொள்ளாதபடி, மனுஷன் பலம் கொள்ளாதபடி, ஐயா, ஜாதிகள் உம்முடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், ஐயா, இவர்கள் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற சதி மோசங்களில் இருந்து இவர்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வீண் பழி சுமத்தப்பட்ட பிள்ளைகள், ஐயா, வீண் குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளைகள், எப்படி யோசேப்பு வீண் பழி சுமத்தப்பட்டானோ, எப்படி அவன் அப்பா சொந்த சகோதரர்களால் தூக்கி வீசப்பட்டானோ, ஐயா, எப்படி சொந்த சகோதரர்களால், சொந்த ஜனங்களால் விற்கப்பட்டானோ, லார்ட், எப்பொழுதும் அவனோடே இருந்து, ஐயா, அந்த குழியில் மாத்திரமல்ல, போத்திபார் வீட்டில் மாத்திரமல்ல, தூக்கி எரியும் போதும், சிறையிலே இருக்கும் போதும் அவனோடே இருந்து நீரே அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சிறையில் இருந்து ஒரு சிங்காசனத்திற்கு கொண்டு சென்ற எங்கள் அன்பின் ஆண்டவர். ஐயா, இந்த பாடுகளில் அதே பாடுகள், அதே போன்ற உபத்திரவங்களிலே இருக்கிற பிள்ளைகளை நீரே உடன் இருந்து ஆதரித்து மேன்மைப்படுத்தி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்பட்டட்டும் சுவாமி. ஐயா, உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜாதிகள் தங்களை மனுஷர்தான் என்று அறியும்படிக்கு, ஐயா, இவர்களை உபத்திரப்படுத்துகிறவர்கள், இவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள், இவர்கள் வெட்கப்படும்படியாய், அவமானப்படும்படியாய் நடந்து
கொள்ளுகிறவர்கள், அந்த ஜாதிகள் தங்களை மனுஷர்தான் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும். பயமுண்டாக்கும். தேவ பயம் அங்கே இறங்கட்டும் சுவாமி. அவர்களும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவரீர் உம்முடைய பலத்த கரத்தை அவர்கள் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் ஐயா, இவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய், சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஐயா, சோர்ந்து போய் இருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. இவர்களை விட்டு சென்ற கணவன்மாரை திருப்பி கொண்டு வரும்படியாய் ஐயா, இவர்களை விட்டு சென்ற பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய் ஆமென். இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யாமல் தூரமாய் போனவர்கள் திரும்பி வரும்படியாய் ஆமென். ஆண்டவரே, இவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் மனம் திரும்பும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜாதிகள் தங்களை மனுஷர்தான் என்று அறியும்படிக்கு எங்கள் தேவனே அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கும். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை இந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படியாய் ஐயா, இவர்கள் இழந்து போனவைகளை சத்துரு இவர்களிடம் இருந்து பறித்து கொண்டவர்களை ஐயா, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து 7 மடங்கு வசூலிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல 7 மடங்காய் 2 மடங்காய் நாளத்தனையான பலன் இவர்களுக்கு திரும்பி வரும்படியாய் இவர்களை அதை இழந்தார்களோ ஐயா, வாழ்க்கையை இழந்தவர்கள், குடும்ப வாழ்க்கையை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்கள் ஐயா, கடன் தொல்லை பாரங்களில் அகப்பட்ட இந்த பிள்ளைகளை இரட்டத்தனையாய், நாளத்தனையாய், 7 இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஜாதிகள் தங்களை மனுஷர்தான் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் என்று யார் சொல்றார்? தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்றார்? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக கர்த்தர் விடமாட்டார். நீங்கள் பயப்படாதிருங்கள். என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, சிறுமைப்பட்ட நமக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். ஐயா, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். உங்களை கைவிடவே மாட்டார். கலங்காதிருங்கள். தொடர்ந்து ஜெப வேளையிலே நிலைத்திருங்கள். அதிகாலை ஜெபம், நடுஇரவு ஜெபம், நண்பகல் ஜெபம் என்று தானியேலை போன்ற 3 வேளை ஜெபிக்கிற அற்புதமான பாத்திரங்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், கைவிட மாட்டார்.